அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சவுல் ராஜாவிடத்தில் கர்த்தர் சாமுவேல் மூலமாக ஒரு காரியத்தை செய்யும்படியாய் அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த காரியத்தை அவர் முழுமையாய் செய்யாமல் விட்டு விடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சில பேர் சொல்லுவார்கள், எனக்கு எந்த பழக்கமும் இல்லை என்று சொல்லி. அதாவது அவர்கள் சிகரெட் பிடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, மற்றபடி குடிப்பழக்கம் இல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு எந்த பழக்கமும் இல்லை என்று சொல்லி. நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன காரியத்தை, சொன்ன விஷயத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்து. ஆம், எனக்கு எந்த பழக்கமும் இல்லை என்பது சொல்வதை காட்டிலும் கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் செய்யாமல் இருப்பது மிகவும் ஆபத்து. பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னதை செவி கொடுத்து அதை கீழ்ப்படிஞ்சு நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க போகிறீங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை முதலாவது கவனிக்கணும். கவனித்து அந்த காரியத்தை, அந்த விஷயத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அப்படி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவும் தான் உத்தமம். அப்படி நாம் செய்வோம், நம்முடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.